மஹிந்தவின் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது. மஹிந்த கூட்ட நெரிசலுக்குள்ளே வருகின்ற போது தீவிரவாதிகள் புகுந்து அவரை கொல்ல முயற்சி செய்திருக்கின்றார்கள். எனவே மஹிந்தவினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மனோஜ் கமகே இப்போது கடுமையாக அரசாங்கத்தை சாட ஆரம்பித்திருக்கின்றார். மேலும் பெசில் ராஜபக்சனுடைய வீட்டிற்குள்ளே புகுந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் 4-5 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இன்னும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. தீர்வு கிடைக்கும் வரையிலே நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்ற விடயத்தையும் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக ஜனாதிபதி அனுரவும் டில்வின் சில்வாவுக்கும் எதிராக நான் சர்வதேச நீதிமன்றத்தை நாடப்போகின்றேன் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் வலவும் இப்போது தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர், மஹிந்த ராஜபக்சனுடைய சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி என்ற பல கோணங்களை எடுத்தவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய மிக முக்கியமான ஒரு கை என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான தூண்களிலே ஒன்று என்று சொல்லப்படுகின்ற இந்த மனோஜ் கமகே, சட்டத்தரணி மனோஜ் கமகே இன்றைய தினம் கொந்தளித்திருக்கின்றார் ஊடகங்கள் முன்னில். அதிலும் மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த உயிர் ஆபத்துக்கு எல்லாம் காரணம் இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தான் மஹிந்தவினுடைய உயிருக்கே இப்போது ஆபத்தாக வந்து அமைந்திருக்கின்றது. காரணம், இந்த அரசாங்கம் தான் மஹிந்தவினுடைய பாதுகாப்பை குறைத்தார்கள். மஹிந்த இப்போது வெளியே செல்கின்ற போது முன்னர் போன்று பாதுகாப்பு அவருக்கு இல்லை. எனவே அவருக்கு பாதுகாப்பை குறைத்தது மாத்திரமல்லாமல் விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்ற நாளிலே மஹிந்தவுக்கு உயிராபத்து ஏற்பட போகின்றது என்ற விடயத்தை மனோஜ் கமகே சொல்லியிருக்கின்றார். அவர் மேலும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்ற நாளாம், அதாவது மே 18 விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்ற நாளாம் என்ற அடிப்படையில் அவர் அங்கே ஊடக சந்திப்பிலே சொல்லியிருக்கின்றார். அந்த நாளிலே தான் மஹிந்தவை விசாரணைக்கு அழைத்தார்கள். இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சிஐடியினரால் மஹிந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த காலகட்டத்திலே தான் என்ற அடிப்படையிலும் இது விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்ற நாளிலே இடம்பெற்றிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்றும், மஹிந்த ராஜபக்ச உள்ளே செல்கின்ற போது உடற்சோதனையிடப்படாத பலர் அங்கே கூடியிருந்தார்களாம். அதாவது மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் தான் அவர்கள். மஹிந்தவுக்காக கரகோஷங்களை எழுப்புவதற்கு சாராயத்தை கொடுத்து கூட்டி வந்தவர்கள் தான் அந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்களை சுட்டி காட்டியிருக்கின்றார் மனோஜ் கமகே. மஹிந்த உள்ளே செல்கின்ற போது அங்கே உடற்பரிசோதனை செய்யப்படாத பலர் அங்கே கூடியிருந்தார்கள். ஒருவேளை மஹிந்த அந்த இடத்தால் போகின்ற போது தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து மஹிந்தவை கொன்றிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இதில் மிக முக்கியமான விடயம், அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் மஹிந்தவுக்காக பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு விதமாகவோ அல்லது மஹிந்த மீது கொண்ட பக்தியினாலோ அங்கே வந்தவர்கள் தான். அதை இப்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதற்குள்ளும் தீவிரவாதி புகுந்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்றால் உங்களுடைய ஆட்களையே நம்புவதற்கு உங்களுக்கு இப்போது நம்பிக்கையில்லா நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அச்சம் தான் தேவை என்பது மிக முக்கியமான விடயம். கொஞ்ச நஞ்ச ஆட்டமாக காட்டினீர்கள், இப்போது அச்சப்பட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே மஹிந்தவை அப்படி அவர்கள் ஏதாவது செய்திருப்பார்கள். தீவிரவாதிகள் என்றாலே அவர்கள் சொல்கின்ற பாணி தமிழர்கள் அல்லது விடுதலை புலி உறுப்பினர்கள் என்றால் அவர்கள் தமிழர்கள் தான். எனவே தீவிரவாதிகள் புகுந்து மஹிந்தவை கொன்றிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? இந்த அரசாங்கம் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த மஹிந்தவை இப்படியான வேலை அல்லது மஹிந்தவுக்கு இப்படியான விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்றுதான் அரசாங்கம் செய்து வருகின்றது என்ற அடிப்படையிலும் மஹிந்தவனுடைய உயிராபத்துக்கு இந்த அரசாங்கம் தான் முழு பொறுப்பு என்பதையும் இப்போது இந்த மனோஜ் கமகே கடுமையாக எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கின்றார் இந்த அரசாங்கத்தை பார்த்து. மேலும் பெசில் ராஜபக்சவனுடைய வீடு இந்த ஹம்பகா மல்வானேயிலே பெசில் ராஜபக்ச அமைச்சராக இருந்தபோது 15 ஏக்கர் நிலத்திலே 2 அடுக்கிலே ஒரு மிக பெரும் பங்களாவே கட்டிவிட்டிருந்தார் தான் சொல்ல வேண்டும். அந்த பங்களா கடந்த 2022ஆம் ஆண்டு ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது தீக்கிரையாக்கப்பட்டு உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் எல்லோருமே தப்பியோடி இருந்தார்கள். ராஜபக்சர்கள் எல்லோருமே தலைமுறைவாகி இருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த பெசில் ராஜபக்ச கூட இன்றளவும் நாட்டிற்குள்ளே இல்லை. அவர் கதிரையிலிருந்து விழுந்தார் என்று மட்டும்தான் செய்தி. ஆனால் 1 வருடமாகின்றது அவர் கதிரையிலிருந்து விழுந்து. அந்த எலும்புகள்லாம் மீண்டும் ஒரு எலும்பே வளர்ந்திருக்கும். ஆனால் அவருக்கு இன்னும் சரிவரவில்லையாம், அந்த எலும்புகள் ஒட்டவில்லையாம் என்ற அடிப்படையில் இலங்கைக்குள்ளே வராமல் இருக்கின்றார். அப்படி வந்தால் ஒரு வழக்கு சார்ந்து அவரை தூக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இதனாலேயே மஹிந்த ராஜபக்ச இலங்கைக்கு இதனாலேயே பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வர முடியாத நிலையிலே இருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் பெசில் ராஜபக்சனுடைய மல்வானை வீட்டிற்குள்ளே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் புகுந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 நாட்களாக தொடர்ந்து இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது.
அந்த மல்வானை வீட்டுக்குள்ளே அவர்கள் புகுந்து இன்றளவும் அவர்கள் வெளியே வரவில்லை. மல்வானை வீட்டிற்குள்ளே தான் இருக்கின்றார்களாம். உடைந்த சிதைந்த வீட்டிற்குள்ளே தாங்கள் தங்குவதற்காக இடங்களை அமைத்துக் கொண்டு அங்கே இருக்கின்றார்கள். இதில் சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், சிறிய திரையொன்றை கட்டி அதிலே படம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மல்வானை இந்த பெசில் ராஜபக்சனுடைய வீட்டிற்குள்ளே இருந்து படம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொழுதுபோக்குக்காக. அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது மாணவர் ஒன்றியம் சார்ந்த பிரதிநிதிகள் என்பது மிக முக்கியமான விடயம். கிட்டத்தட்ட ஒரு 20 30 வரையிலான மாணவர்கள் அங்கே தங்கியிருந்து கொண்டு தொடர்ச்சியாகவே போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். எங்களுக்கு இந்த இடம் 15 ஏக்கர் நிலமும் அந்த பங்களா, அதாவது இந்த பெசில் ராஜபக்சனுடைய பங்களாவும் பல்கலைக்கழகங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. என்னை பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்குகின்ற போது சிறப்பாக இருக்கும். அது பெசில் ராஜபக்சனுடைய வீடு தான், இருந்தாலும் அந்த வீட்டை அரசாங்கம் கைப்பற்றி விட்டது. இப்போது அரச உடைமையாகத்தான் இருக்கின்றது அது. ஆனால் பெசில் ராஜபக்சவினால் கட்டப்பட்ட அபகரிக்கப்பட்ட நிலம்தான். ஆனால் அதனை இப்போது பல்கலைக்கழகங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்ந்த அங்கே இருக்கின்றவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தொடர்ச்சியான போராட்டங்கள் 4-5 நாட்களாக வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் இப்போது பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு அல்லது பிரதமர் ஹருணி அமரசூரிய தலையிடுகின்ற அளவுக்கு பிரச்சனை மோசமடைந்திருக்கின்றது. குறிப்பாக கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு சார்ந்த சில அதிகாரிகள் அங்கிருந்த மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் மாணவர்கள் இணங்கி போகவில்லை. அதனை பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்க வேண்டும். பல்கலைக்கழக தங்குமிடங்களுக்கோ அல்லது பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கோ அதனை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய ஒரு விடாப்பிடியான கோரிக்கையாக இருக்கின்றது. எனவே இந்த அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் இணங்கி போகவில்லை. பேச்சுவார்த்தையிலிருந்து இடைநடுவிலே வெளியேறிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் பின்னர் தான் இப்போது நாளைய தினம் 18ஆம் தேதி பிரதமர் ஹருணி அமரசூரிய, கல்வி அமைச்சர் பிரதமர் ஹருணி அமரசூரிய தலைமையிலே ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறப் போகின்றது. அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மாணவர்களோடு. இது பெரிதாக ஊடகங்களை வெளிவரவில்லை. குறிப்பாக அவர்கள் 4 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டங்களை அந்த இடத்திற்குள்ளே தங்கியிருந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த இடத்தை முற்றுகையிட்டு மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். மழையிலும் வெயிலிலும் அங்கேதான் அவர்கள் இருக்கின்றார்களாம் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே நாளைய தினம் ஹருணி அமரசூரிய தலைமையிலே இதற்கான தீர்வு எட்டப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான தீர்வாக இருக்கும். அநேகமாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தலையிடுகின்றது என்றால் பெருவாரியாக யாழ் பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகம், இந்த இரண்டையும் தவிர அதோடு வவுனியா பல்கலைக்கழகம், இந்த 3ஐயும் தவிர ஏனைய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே அநேகமாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. அதாவது தமிழ் பல்கலைக்கழகங்கள் மாத்திரம்தான் தனித்துவமாக சில எங்களுடைய செயற்பாடுகளில் செயற்படுகின்றனர். குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகமோ கிழக்கு பல்கலைக்கழகமோ வவுனியா பல்கலைக்கழகமோ இந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற வரம்புக்குள்ளே வருவதில்லை. அவர்களுக்கென்று தனியே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்கும், அதேபோல் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்கும், வவுனியா பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இருக்கும். ஆனால் இந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்பது ஏனைய தென்னிலங்கை சார்ந்த பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவே இருக்கும். தொடர்ச்சியாகவே அந்த பல்கலைக்கழகம் ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அதாவது இப்போதைய ஆளும் கட்சியான இந்த கட்சியினுடைய அடித்தளம் என்று சொல்லப்படும் ஆளும் கட்சி தேசிய மக்கள் சக்தி, இதனுடைய அடித்தளம் ஜேவிபி. இந்த ஜேவிபியின் கட்டுப்பாட்டிலே தான் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எப்போதும் இருப்பது வழமை. எனவே அந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமே இப்போது அந்த வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகின்றார்கள் என்றால் இந்த ஜேவிபியினுடைய தலையீடு இருக்கலாம். எனவே நிச்சயமாக பேச்சுவார்த்தையிலே இது பல்கலைக்கழகங்களுக்கு அந்த வீடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கின்றது. இது ஏதோ ஒரு நடவடிக்கையின் பேரிலே அல்லது ஏதோ ஒரு செயற்பாட்டிற்காக பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளே கொண்டு இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பல்கலைக்கழகங்களுக்கு இடம் தேவைப்படுகின்றது அல்லது பல்கலைக்கழக செயற்பாடுகளுக்கு, பல்கலைக்கழக தங்குமிடங்களுக்கு இடம் தேவைப்படுவதனால் அதனை இப்போது அவர்கள் தங்களுக்கு தரும்படி கேட்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் பிரதமர் ஹருணி அமரசூரியவினுடைய அந்த முடிவு எப்படி இருக்க போகின்றது என்பது தெரிய வரும். மேலும் உதய கம்மன்வலவை பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும், அவருடைய செயற்பாடுகள் எப்போதும் குழப்பவாதியாகவே இருந்து செயற்பட்டு வருவார். இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க மற்றும் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற டில்வின் சில்வாவுக்கு எதிராக நான் சர்வதேசத்தை நாடப்போகின்றேன், குறிப்பாக சர்வதேச நீதிமன்றம் வரையிலே நான் செல்ல போகின்றாராம். அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் நான் செல்ல போகின்றேன். அது மாத்திரமல்லாமல் சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தை நாடப் போகின்றேன், சர்வதேச நீதிபதிகள் சங்கத்தையும் நான் நாடப் போகின்றேன். இவை அத்தனையும் நாடி நான் இவர்களுக்கு எதிராக நீதித்துறையிலே இவர்கள் தலையிடுகின்றார்கள், நீதித்துறையிலே இவர்களுடைய தலையீட்டினால் இலங்கை மிக மோசமான நிலைக்கு செல்கின்றது, நீதியை நிலைநாட்ட முடியாத நிலை காணப்படுகின்றது, நீதித்துறைக்குள்ளே இவர்கள் தலையிட்டு விட்டார்கள், ஜனாதிபதி மற்றும்
டில்வின் சில்வா ஆகியோர் நீதித்துறைக்குள்ளே தலையிட்டதனால் இலங்கை மோசமான நிலைக்கு செல்கின்றது. எனவே நான் சர்வதேசத்தை நாடப் போகின்றேன் என்ற அடிப்படையில் இப்போது சர்வதேசத்தை தேடி ஓட ஆரம்பித்திருக்கின்றாராம் இந்த உதயகமன்வல. தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் சார்ந்து சர்வதேசத்தை நாடப் போகின்றோம் என்று தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தினால் அதுக்கு போகலாது, உள்ளக விசாரணை தான் தேவை என்பவர்களே முதன்மையானவர் இவர். நாங்கள் பார்த்துக்கொள்வோம், சர்வதேசத்திடம் போவவர்களெல்லாம் துரோகிகள் என்ற அடிப்படையில் சொல்பவர் தான். அப்படியெல்லாம் செல்ல முடியாது என்று கடுமையாக அப்படி செல்பவர்களை எல்லாம் புலிகள் என்று சுட்டி காட்டுபவர் இந்த உதயகமன்வல. இப்போது இந்த உதயகமன்வலவே சர்வதேசத்தை நாடுகின்றாராம் என்பது கொஞ்சம் நகைப்புக்குரிய கேவலத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். அதுவும் ஒரு சின்ன விடயத்திற்காக சர்வதேசத்தினுடைய தீர்வு தான் தேவை என்று தேடி ஓடுகின்றார் என்றால் இவ்வளவு பெரிய விஷயம் இடம்பெற்றிருக்கின்றது. இதை மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். அதுவும் உள்ளக விசாரணை அல்லது உள்ளே மூடி மறைப்போம் என்ற வேலையை செய்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது 23 பௌத்த தேரர்கள், இந்த 23 பௌத்த தேரர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு இப்போதும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக தாய்லாந்திலிருந்து போதைப் பொருளோடு வந்தவர்கள், குஸ்ரக போதைப் பொருளோடு வந்தவர்கள் தான் இந்த 23 பௌத்த தேரர்களும். இப்போது பௌத்த சங்கம் சார்ந்தவர்கள் கடும் நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றார்கள். குறிப்பாக பௌத்த தேரர்கள், அதாவது பௌத்த தேரர்களாக பயிலுபவர்கள், பௌத்த தேரர்கள் குற்றங்களை இழைத்தால், அது இப்படியான குற்றங்களை இழைத்தால் அவர்களுடைய ஆடைகளை களைந்து அவர்களை அந்த பௌத்த சித்தாந்தம் அல்லது அவர்கள் தேரராக இருந்தாலோ அல்லது அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அஸ்கிரிய மல்வத்து பீடத்தை சார்ந்தவர்கள் இப்போது கடுமையான நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றார்களாம். கைது செய்யப்பட்டிருக்கின்ற 23 பௌத்த தேரர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த மகா சங்கம் சார்ந்த பிரதிநிதிகள் சந்தித்திருக்கின்றார்களாம். அவர்கள் நீங்களாகவே உங்களுடைய ஆடைகளை களைந்து விட்டு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு சென்று விடுங்கள் என்ற அடிப்படையிலே, குறிப்பாக நீங்கள் இந்த பௌத்த துறவி என்ற பெயர் உங்களால் போகின்றது, பௌத்தத்திற்கே உங்களால் இழுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, நீங்களாகவே ஆடைகளை களைந்து விட்டு இதை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். சட்டம் உங்கள் தீர்ப்பு வருகின்ற வரையிலே, குறிப்பாக உங்கள் மீது குற்றம் இல்லை என்றால் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் தீட்சை தருவோம், அப்படி குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அப்படியே குற்றம் செய்திருந்தால் நீங்கள் அப்படியே விலகி போய் பொது வாழ்க்கைக்குள்ளே போய்விடுங்கள் என்ற அடிப்படையில் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது இவர்களுக்கு மாத்திரமல்ல, குற்றம் செய்கின்ற பௌத்த தேரர்களுக்கும் இது அடங்கும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் இப்போது ஒரு கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர், குறிப்பாக 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் மிக பெரும் குற்றச்சாட்டில் இருக்கின்றார். இவருக்கு ஆதரவாக 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட மொத்தம் 20 சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருக்கின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக எந்த சட்டத்தரணியும் முன்னிலையாகவில்லை. சஞ்சீவனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணியை தவிர வேற யாரும் முன்னிலையாகவில்லையாம். எல்லோருமே அந்த தேரருக்காகத்தான், இந்த ஹேமரத்ன தேரரை காப்பாற்றுவதற்காக முன்னிலையாகி இருக்கின்றார்கள். இந்த பௌத்த மகா சங்கம் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காரணம், அவரும் ஒரு அட்டமஸ்தானத்தினுடைய தலைவர். அவர் இந்த பௌத்த மகா சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகா சங்கங்களை போன்று அவரும் ஒரு மகா சங்கத்தினுடைய தலைவர் தான், அட்டமஸ்தானத்தினுடைய தலைவர். அவர் மீது நடவடிக்கை பாயுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.